வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு ஊரில் ஒரு பெரிய கொடுங்கோலன் அதிபதி இருந்தானா, சர்வாதிகாரின்னு வச்சுங்களேன். எல்லா மக்களையும் துன்புறுத்திக்கிட்டே இருந்தான். அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற ஒரு 4 புரட்சி இளைஞர்கள் என்ன பண்ணாங்க, இவன் என்ன இப்படி எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்குறான், இவனை எப்படியா தீர்த்து கட்டிடலான்ட்டு 4 பேரும் சேர்ந்து அவனை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அந்த சண்டையில் அவன் தப்பிச்சிட்டான். அந்த அதிபதி, அந்த கொடுங்கோலன் இருக்கானே, தப்பிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு காலும் ஒரு கண்ணும் போயிடுச்சு. உடனே இந்த இளைஞர்களும் போயிட்டாங்க. அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு சந்தோஷம். ஒரு காலும் ஒரு கண்ணும் போயிடுச்சு, இப்போ கொஞ்சம் அடங்கிடுவான். இப்போ அவன் என்ன பண்ணால், தன்னுடைய படத்தை இந்த ஊரில் எல்லா இடத்துல வைக்கணும். பயப்படுவாங்க, அப்போ தான் ஜனங்க பயப்படுவாங்க. ஏன்னா இவன் கால் இதுவாகிடுச்சு, போக முடியல. ஆனால் படம் வரையலான்ட்டு ஒரு ஓவியரை கூப்பிட்டு என்ன வரேன்னு. அந்த ஓவியரும் வரைஞ்சான். எப்படியும் ஒரு கால் இல்லாமல் ஒரு கண் இல்லாமல். அவ்வளோதான், இவனை தூக்கி சிறையில் போடுங்க. என்னையா ஒரு கால் கண் இல்லாமல் நீ வரைகிற அப்படின்ட்டான். அப்புறம் இன்னொரு ஓவியரை கூப்பிட்டாங்க. அந்த ஓவியருக்கு ஏற்கனவே ஓவியருக்கு நடந்த கதி தெரியுது. ஆனாலும் என்ன பண்ணான், அவன் கண்ணும் காலும் இருக்கிற மாதிரியே வரைஞ்சிட்டான். உடனே அவன் சொன்னான், எனக்கு ஒரு கண்ணும் காலும் இல்லை, சும்மாட்டி இருக்கிற மாதிரி போட்டு என்னை ஏமாத்துறியா, இவனையும் சிறையில் போடுங்கன்ட்டான். 3வது ஒரு ஓவியரை கூப்பிட்டாங்க. இந்த ஓவியர் பார்த்தான், ஏற்கனவே ஒருத்தன் இருக்கிற மாதிரி வரைஞ்சவனும் உள்ளே இருக்கிறான், இல்லைங்கிற உண்மையை சொன்னவனும் உள்ளே இருக்கிறான். அதனால் நாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும்னு அவன் ஒரு படத்தை வரைஞ்சான். எப்படி வரைஞ்சானா தெரியுமா, அவர் ஒரு பாறைக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி வரைஞ்சானா. ஒரு கால் அந்த பாறையில் மறைஞ்சிருக்க மாதிரி, ஒரு கால் தான் தெரியும். ஒரு கால் படத்தை பார்த்தா கால் இல்லாத மாதிரி தெரியாது, அந்த ஒரு கால் பாறையில் மறைஞ்சிருக்க மாதிரி தெரியும். 2வது ஒரு துப்பாக்கி சுடுறாரு, யாரையோ நோக்கி சுடும்போது ஒரு கண்ணை மூடுவோம்ல, அந்த ஒரு கண்ணை மூடிட்டு சுடுற மாதிரி. இப்போது அவருடைய குறையும் சொல்லியாச்சு, ஆனால் பார்த்தா குறை மாதிரி தெரியாது. உடனே அவன் சொன்னான், அழகாக வரைஞ்சிருக்க, வெரி குட் அப்படின்னு பரிசுலாம் கொடுத்தான்னு. ஒரு அயல்நாட்டு கதை. இந்த கதை சொல்லுகிற நீதி என்னென்னா, அடுத்தவங்ககிட்ட அவங்க குற்றத்தை நேரடியாக சொன்னாலும் கோச்சுப்பான், பொய்யா புகழ்ந்தாலும் இவன் நம்மள்கிட்ட ஐஸ் வைக்கிறான்னு தெரிஞ்சுப்பான். அவன் மனம் கொள்ளுகிற மாதிரி, அவனே ரசிக்கிற மாதிரி அவன் குறைய சொல்லணுங்கிறது ஒரு கலைன்னு இந்த பேச்சு கலையில் சொல்லுகிற இடத்துல இந்த கதை வரும். பிரசங்கம் பண்ணும்போதும் சரி, மேடையில் பேசும்போதும் சரி, குறைய டேரிங்காக சொன்னால் கோச்சுப்பாங்க. இவன் என்ன அழகாக வரைஞ்சான் பாருங்க, ஒரு கால் பாறையில் மறைந்திருப்பது போலவும், துப்பாக்கி சுடும்போது நம்ம அப்படி ஒரு கண்ணை அப்படி மறைச்சு சுடுவோம்ல, கண்ணை மூடி ஒரு கண்ணில் பார்த்து சுடுவோம்ல, அவன் ஒரு பாறையில் சாய்ந்து கொண்டு துப்பாக்கி சூடுவது போல் படத்தை வரைந்து, அவனுடைய கம்பீரமும் குறையாமல், அவனுடைய அங்கஈனமும் தெரியாமல், ஆனால் அது இருக்கிறதா இல்லையா என்று புரியாத வரைக்கும் அழகாக வரைஞ்சு கொடுத்தான்னு அந்த கதை முடிகிறது. எனவே சாதாரண குடும்பத்தில் நம் பிள்ளைகளிடத்தில் பேசுவதிலிருந்து பெரிய தலைவர்களோடு பேசுகிற வரைக்கும் ஒரு விஷயத்தை நாசுக்காக சொல்லுகிறது தான் வாழ்க்கையை ஜெயிக்க உதவும். நம்ம டேரிங்காக சொன்னால் கோச்சுப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு செய்தி, நம்ம மாடு மாதிரி நிற்கிறியன்னா கோச்சுப்பான், பசு மாதிரி நிற்கிறியன்னா சந்தோஷப்படுவான். ரெண்டும் ஒன்று தான். சொல்லுகிற விஷயத்தில் அவன் மனம் கொள்ளுகிற மாதிரி ஒரேடி அவனை தாக்கிடாமல், அதுக்கிட்ட அவனை ஒன்றும் ரொம்ப புகழ்ந்துடாமல், அவன் குறையை அவனே ரசிக்கிற மாதிரி சொல்லுகிற திருத்துகிற அணுகுமுறை தான் சிறந்த அணுகுமுறையாக இருக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.